Hello friends, welcome to ARMENA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட் பீட்சா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். So first அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கறத நம்ம பார்த்தறலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் 2 கியூப், பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். பன்னீர் நான் கொஞ்சமா வீட்லயே செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். சாஸ், டொமேட்டோ கெட்சப், அதுக்கு அப்புறம் பீட்சா சாஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்க போறோம். ஸ்வீட் கார்ன், pizza cheese, oregano, ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நீளமா மெல்லிசா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ரவுண்டா இல்ல கொஞ்சம் திக்கா கூட அரிஞ்சுக்கலாம். ரெண்டு தக்காளியை அதே மாதிரி ரவுண்டா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாயையும் ரவுண்டா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர், தண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட நூடுல்ஸில் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது எதுவும் கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை கட்டி பிடிச்சிருந்துச்சுனாலும் அதை கலந்து விட்டுட்டு அது கட்டியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஷியோராக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை சேர்த்திக்கலாம். நூடுல்ஸை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நம்ம பீஸாக்கு பேஸ் செய்கிறோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும். இது குக் ஆகட்டும். இந்த டைமில் நம்மளோட மிக்ஸுக்கு ஒரு ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது, மிக்ஸ் ஆகாது, கட்டி பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்காக, இன்னும் கொஞ்சம் திக் ஆகிறதுக்காகவும் அண்ட் பைண்ட் ஆகிறதுக்காகவும். ஸோ நம்ம நூடுல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 80% குக் ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ நேரம் ஹையில் தான் குக் ஆகிட்டு இருந்துச்சு. இல்லை நீங்கள் கலந்து விட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னா ஹையில் வச்சு கூட குக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் கலந்து விட மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மீடியமில் மாற்றிக்கோங்க. ஸோ நம்மளோட மேகி இப்போ நல்லா திக்காயிடுச்சு. ஸோ நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா நம்ம நிறுத்தினதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கும். ஸோ நிறுத்திடலாம். நான் ஒரு பிளேட்டில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதே மாதிரி கூட பண்ணலாம். இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் தோசை பேன்லேயே நீங்கள் மேகியை வச்சு குக் பண்ணலாம். ஆயிலை க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ மேகி வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்தளவு மேகியை நம்ம போட்டு அந்த பிளேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே தான் நீங்கள் தோசை பேன்லேயும் ஆயில் தேய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக அந்த மேகியை போட்டு அந்த கரண்டிலேயே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதை குக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ தோசை பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்க. லைக் தோசை பேனையும் எண்ணெயை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயை வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லையா மேகி, அதை நான் தோசை பேனில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 நிமிஷம் கழித்து நம்மளோட சாஸ், அதுக்கப்புறம் சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் மேலே கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, அப்புறம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிருக்க பன்னீர், அப்புறம் ஸ்வீட் கார்ன் அண்ட் திரும்பி மேலே இன்னொரு லேயர் சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துடலாம். இல்லை இது கூட நீங்கள் வந்து மஷ்ரூம்ஸும் இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகாயும் இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்துட்டு பீஸா சீஸோடு சேர்த்து மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு லேயர் சீஸ் போட்டதுக்கப்புறமா மேலே ஆர்கானோ போட்டு திரும்பி வந்து மூடி வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ சீஸியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இது இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடியில் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு க்ரஸ்ட் தின் க்ரஸ்ட் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.